Hi guys, welcome back to another weekly outlook. இந்த வீடியோவில் I'm going to talk about நம்ம நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் பயங்கர ரேலி வந்தது மார்க்கெட்டில். அடுத்தது எப்படி நம்ம யோசிக்கணும், ஃபர்ஸ்ட் திங் எவ்வளோ தூரம் இந்த வேவ் போகலாம். ஃபஸ்ட்டு மெயின் கொஷின், எவ்வளோ தூரம் இந்த மூவ் போகலாம், வில் டாக் அபவுட் தட். இந்த மூவ் போகும்போது நம்ம இந்த மூவ் எப்படி ட்ரேட் பண்ணலாம். தீஸ் ஆர் த டூ மெயின் கொஷின்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிஃபோர் வி பிகின், லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்லேருந்து வி ஹவ் பீன் டிஸ்கஸிங் ஒரே பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் மார்க்கெட் வாஸ் சைட்வேஸ், கிட்டத்தட்ட இட் வாஸ் சைட்வேஸ் ஃப்ரம் மே மந்த்லேருந்து. ஸோ வாட் டிட் வி டிஸ்கஸ், பேரிஷ் சினாரியோ எப்படி வந்ததுன்னா, பேரிஷ் கேஸ் எப்படி ஆச்சுன்னா மார்க்கெட் இப்படி போயிட்டு இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் பண்ணிட்டு தென் வாட் கேன் ஹேப்பன், பேரிஷ் இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கேன் அப் டவுன், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் and then continuation down. Simple, this is one of the bearish scenarios. இப்போ bullish scenario எப்படி இருந்ததுன்னா, we had again இது வந்து 2 வீக்ஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து திரும்பி வந்து டீட்டெயிலுக்கு நான் போக மாட்டேன் உள்ள. I'll just give an overview. So in case of bullish scenario எப்படி நமக்கு தேவைன்னா, this is nothing but your A wave, your 3-wave pattern B wave, அதுக்கப்புறம் C wave. C wave, this is nothing but irregular flat pattern மொத்தமாக சேர்ந்து ABC. Then we will start a fast move on top, that is your fifth wave. Fifth wave அப்படி மேலே போகும், and then it will come in 3-wave patternல வந்தது. That is why we are expecting some sort of a diagonal momentum in the market. All right, so இதை பற்றி I'll talk about it. And main point here right now is, first we had to take secondary confirmation. இப்போ நம்மளுக்கு இந்த மூவ்ல பிரச்சனை என்ன இருந்ததுன்னா, it was very fast. நியூஸ்னால இருக்கலாம், வார்னால இருக்கலாம், வாட் எவர் மேபி த ரீசன், பட் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட் வருது. அதுக்கு காரணம் நம்மளுக்கு தெரியாது. ஆல்ரைட், ஸோ வாட் டிட் வி ஃபோக்கஸ் ஆன் இந்த பாயிண்டில்? இப்போ நம்மளுக்கு பேரிஷ் வரப்போத மார்க்கெட் இப்படி இல்லை, மார்க்கெட் வந்து மேலே போக போதா ஃபுல்லாக கண்டினியூஸாக வேவ் 5க்காக ஹவு டிட் வி யூஸ் திஸ் ஐடியா? நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் டிட் யூஸ்? செகண்டரி கன்ஃபர்மேஷன் தேவைன்ட்டு ஐ டோல் யூ. செகண்டரி கன்ஃபர்மேஷன் தேவை. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போதா இல்லை கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ செகண்டரி கன்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது ஃபார் அஸ்? இஃப் யூ கோ டவுன் டு அ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம், 15 minute சார்ட் போனீங்கன்னா, பிஃபோர் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி we had, let me show you exactly where we were. Yeah, here we had one of the two things, 38லேருந்து 50% zone இங்கே. ஸோ இந்த ஜோன் கீழே தாண்டி வந்துச்சுன்னா பழைய மூவ் கம்ப்ளீட், பழைய மூவ் இந்த பாயிண்ட்லேருந்து கம்ப்ளீட். ஸோ மண்டே க்ளோசிங், மண்டே என்னாச்சு? இட் கேம் ஆஸ் அன் இன்சைட் டே. ஓகே, இந்த ரேஞ்சுக்கு வந்து இன்சைட் ஆயிருக்கு. ஸோ வாட் டிட் வி டூ? ஐ கேவ் யூ ஒன் லெவல், கிட்டத்தட்ட 2 லெவல் கொடுத்துருங்க டு எக்ஸ்பிளைனிங் வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங். எந்த லெவல்னா ஜஸ்ட் ட்ரா இட் ஹியர். FRVP போட்டு ஓகே, ஸோ வி ஹேட் திஸ் ஃபர்ஸ்ட் லெவல். அகைன் இந்த மெசேஜ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி கேவ் இட் இந்த டெலிகிராம் குரூப். யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, ஐ ஹவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ். நான் வந்து சில மெசேஜஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் தான் போடுவேன் ரன்னிங் மார்க்கெட்டில். அந்த டைமில் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ தீஸ் ஆர் த 2 zones we had. நான் வந்து இந்த 2 ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் திஸ் ஜோன்? நத்திங் பட் பழைய வேவ்ஸோட FRVP போட்டு. நான் FRVP என்னது நிறைய பேர் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. 4 லெக்சர் இருக்குது, கீ லெவல், ஸ்ட்ராப்ஸ், ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி, மார்க்கெட் ரிவர்சஸ் படிக்கிறதுக்கு. அதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக் நடுவில் இருக்கிற ஸ்டோரி தட் வில் டெல் யூ. ஸோ வி ஹேட் திஸ் பாயிண்ட் 1, மேலே இருக்கிறது லெவல் இருந்தது, கீழே இருக்கிறது லெவல். வி ஹேட் ஒன் ஜோன் ஹியர் கீழே. ஒன் மோர் ஸ்மால் லெவல் நான் கொடுத்துருக்கேன் இங்கே. அகெயின் ஆல் திஸ் பிஃபோர் டியூஸ்டேக்கு முன்னாடி எல்லாம் வி டிஸ்கஸ் திஸ். டியூஸ்டே, பிஃபோர் டியூஸ்டே வி டிஸ்கஸ்ட் ஆல் திஸ். ஆல் ரைட், ஸோ வி ஹேட் தீஸ் 3 levels. நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ரிமூவ் திஸ் FRVP. லெவல்ஸ் வந்துச்சு, ஐ கோயிங் டு ரிமூவ் FRVP. ஸோ வாட் டிட் ஐ டெல் யூ? மண்டே க்ளோசிங் டைமில் நான் என்ன சொன்னேன்? 2 லெவல் இருக்குது மேலே, 2 ஆப்ரேட்டர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. நிஃப்டி வாண்ட்ஸ் டு பிளாஸ்ட், நிஃப்டி வாண்ட்ஸ் டு கோ பிளாஸ்டிங். ஆனால் எனி ஒன் மேலே இருக்கிற ஆப்ரேட்டர் கிவ் அப் பண்ணும், இல்லை கீழே இருக்கிற ஆப்ரேட்டர் வந்து கிவ் அப் பண்ணும். தட் இஸ் வெரி கிளியர். ஸோ வி ஹேட் ரேஞ்ச் அப்சைட்
level, கீழே இருக்குது downside level, anyone has to give breakout. Simple. Tuesday என்னாச்சு? டியூஸ்டேக்கு வந்து டைரெக்டாக மார்க்கெட் கேப்ட் அப் அபவ் இந்த ஜோனுக்கு மேலேயே கேப் அப் ஆச்சு. லெட் மீ கோ டு ஹையர் டைம் ஃப்ரேம், இன்னும் கிளியராக இருக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேலேயே கேப் அப் ஆச்சு அண்ட் இந்த ஸ்விங் ஹை ஆல்சோ காட் broken. ஸோ பேர்ஸோட எஸ்எல் வந்து it is completely gone. Bearish SLs completely gone. Now it is not difficult to say that இந்த லெவல் திரும்பி வரப்போகுதுன்ட்டு. இது பின்னாடி லாஜிக் என்ன? மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஒரு ஆப்ரேட்டர் வந்து கிவ் அப் பண்ணிட்டான். ஆனால் எதுக்கு திரும்பி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த ஏரியா, இது வந்து பிஓசி லெவல், ஒன் ஆஃப் த பிஓசி லெவல் ஹியர், எதுக்கு திரும்பி வரணும்? ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன், வென் தேர் ஆர் டூ ஆப்ரேட்டரோட எப்படி சொல்லுவாங்க ஃபைட் இருக்கா இருக்கும்போது, எனி ஒன் பாயிண்ட் வென் இட் கிவ்ஸ் அப், யாரும் வந்து ஆப்ரேட்டர் ஓகே என்னால் முடியல, என்னோட அனாலிசிஸ் வந்து ஃபெயில் ஆச்சு, வாட் எவர் மேபி ரீசன், ஒன் ஆஃப் த ரேஞ்ச், இப்படி ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஆப்ரேட்டர் ரியலி இருந்தால் இந்த ரேஞ்ச் வந்து திரும்பி ரீட்ரேஸ் ஆகும். மேபி அந்த பழைய ஆப்ரேட்டருக்கு சேவ் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு கூப்பிட்டு, எனக்கு வந்து பலாண்டு சம் பர்சன் நான் வந்து இன்னொரு ஆப்ரேட்டர் வந்து என்னையா டிஃபீட் பண்ணிட்டான், எனக்கு ஹெல்ப் தேவை, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடு, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண மார்க்கெட், நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன், நான் வந்து இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி தரேன், நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு நான் லிக்விடிட்டி தரேன், எனக்கு வந்து பிரேக் ஈவனில் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நான் வந்து சொல்கிறது என்னோட ஒப்பீனியன் தான், நாளைக்கு போயிட்டு கேட்காதீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் ஆகுதுன்ட்டு. ஆல்ரைட். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் வெரி சிம்பிள். ஃபால் கம்ஸ் எக்ஸாக்ட்லி ஹியர், இந்த ஏரியாவிலேருந்து திரும்பி கண்டினியூஷன் ஆகுது. ஆல்ரைட். நான் இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, இதெல்லாம் ஆச்சு, டன். கொஸ்டின் இஸ் எவ்வளோ தூரம் போக போகுது இந்த வேவ், இந்த ரேலி வந்து எவ்வளோ தூரம் போகலான்ட்டு. வாட் வி கோயிங் டு டூ இஸ் வி கோயிங் டு ஹையர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஐம் கோயிங் டு ரிமூவ் ஆல் திஸ் ட்ராயிங்ஸ். First thing we're going to see is which wave is this. This is fifth wave. I told you some fifth wave start ஆகும். This is அப்புறம் this is some fourth wave. Then this is fifth wave. So question is, நம்ம படிச்சது Elliot wave master courseல fifth wave எவ்வளோ தூரம் போகலாம். We need to mark your Fibonacci pattern. நான் வந்து Fibonacci எடுத்துட்டு I'm taking Fibonacci from 22,353 level. ஓகே, இது வந்து you can go to smaller time frame போயிட்டு பாருங்க, உங்களுக்கு கிளியராக இருக்கும் எதுக்கு அந்த லெவல்ன்ட்டு, கன்சர்வேட்டிவ் கவுண்ட்னால. ஸோ ஃபர்ஸ்ட் 38லேருந்து 50% ஜோன். ஆல்ரைட். மேலே இருக்குது எவ்வளோ தூரம் போகலாம், இன்கேஸ் கண்டினியூஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரேலி வருதுன்னு 78%க்கு போகலாம், நோ இஷ்யூஸ் வித் தட். நவ் வி நோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவ்வளோ தூரம் போகலான்ட்டு வேவ். இட் இஸ் நாட் ரிவர்சல் எங்கே வரணுன்ட்டு கிடையாது, எவ்வளோ தூரம் போகலாம். மினிமம் இஸ் 38%, 25,528. இது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுக்குன்னா வென் மினிமம் மூவ் வருது, இந்த லெவல் வருதுன்னா எனி டைம் இட் கேன் ஃபால் டவுன், பிகாஸ் திஸ் இஸ் வேவ் 5. லாஸ்ட் மூவ் இது, ஃபைனல் லெக், கரெக்ஷன் வரும் முன்னாடி இது ஒரு ஃபைனல் லெக். ஸோ 25,528 வாஸ் த மினிமம் லெவல். இது வந்து போயிட்டு டச் பண்ணணும், கம்ப்ளீட் ஆயிருக்கு. மினிமம் லெவல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கொஞ்சம் மேலும் போகலாம், நோ இஷ்யூஸ் வித் தட், பட் மினிமம் இவ்வளோ போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நவ் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம், ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி வருது. நான் செகண்ட் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம், இது வந்து எப்படி ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னா, சில திங்ஸ் நான் வந்து இட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன், பட் ஃபார் பப்ளிக் அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ் தெரியும். ஃப்ரம் ஹியர், இந்த பாயிண்ட்லேருந்து திஸ் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ், திஸ் இஸ் அ சிங்கிள் மூவ் ஸ்பாட் சார்ட்டில், சிங்கிள் வேவ், இது மட்டும் ஃபுல்லாக சிங்கிள் வேவ் ஸ்பாட் சார்ட்டில். ஸோ ஹவு டு வி சி திஸ்? அட்லீஸ்ட் இந்த கன்ஃபர்மேஷன் இருக்குது. இஃப் யூ கம்பேர் யுவர் ஃபியூச்சர்ஸ் சார்ட் அண்ட் கிஃப்ட் நிஃப்டி சார்ட், ஐ ஹாவ் டூ கன்க்ளூஷன்ஸ், டூ ஐடியாஸ் இருக்குது. இப்போ திஸ் இஸ் 3 வேவ் பேட்டர்ன், வேவ் 5 3 வேவ் பேட்டர்ன்ஸில் வருது. ஓகே, 3 வேவ் பேட்டர்னில் வருது. ஸோ
என்ன பண்ணலாம் இப்போ? There are only two possibilities. It is either expanding or else contracting. So I can take this as wave A, B, big move C, D, E. All right, this is what expanding diagonal pattern. All right, clear. கிட்டத்தட்ட it will go till July end வரைக்கும் போகலாம். One of the options. எப்படி இருக்கும்? ஆப்ஷன் வந்து லைக் திஸ். இது வந்து ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க, எங்கே பார்த்துருக்கீங்கன்ட்டு I'll show you so that it will be clear for you. டெய்லி சார்ட் போகிறேன். செப்டம்பர் ஹையில் பார்த்துருக்கீங்க ரீசெண்டாக. அப் டவுன் அப் டவுன். This is also wave 5, wave A, B, C, D, E. All right, இது வந்து பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. நத்திங் மச் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ். இட்ஸ் வெரி கிளியர். ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் இப்போ வந்து எக்ஸ்பேண்டிங் டயகனல் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இஃப் இது வந்து ரொம்ப தூரம் போகணும், மார்க்கெட் வந்து 26,600 அது தாண்டி போகலாம், அந்த டைமில் என்ன ஆகலாம்? A wave, B wave, C, D, E. It can be like this also. So far நம்ம வந்து only starting the பாயிண்ட்ல தான் இருக்கும். Alright, this is the second possibility. So right now உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்னா, மினிமம் ரிக்குவயர்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மினிமம் ரிக்குவயர்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் வேவ் கம்ப்ளீட் ஆகலை. வேவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்கேஸ் எனி பேட் நியூஸ் வரல, சம் ஜியோ பொலிட்டிக்கல் இல்லை வார் டென்ஷன்ஸ் அது வரலன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம். ஆனால் எவ்வளோ தூரம் போகலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தேவை? யூ நீட் ஒன் கரெக்ஷன் தேவை. மார்க்கெட்டில் ஒன் கரெக்ஷன் தேவை. அண்ட் யூ நீட் டு நோ இந்த கரெக்ஷன் எப்படி வருது. மெதுவாக ஸ்லோவாக வருதுன்னா இட் இஸ் கேரண்டி தட் இன்னொரு ஹை வரப்போகுதுன்ட்டு. சிம்பிள் ஆஸ் தட். நான் நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் சப்போஸ் டிப் வருதுன்னா, 9th 10th வரைக்கும் suppose there is a dip, then yes, monthly expiry கிட்டத்தட்ட it can be on higher side. We can expect that because of this pattern ஒரு dip வரணும், அதுக்கப்புறம் மேலே போகணும். This is a general expectation. Now before that itself dip வந்து திரும்பி 9th-10th high-னா we can expect second half to be a little bit bearish. As simple as that. No complication. ரொம்ப சிம்பிள் இது. Done. Now இது எப்படி ட்ரேட் பண்ணணும்? எனி டைம் மார்க்கெட் ஃபால் ஆகலாம், ஆனால் அப் மூவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. திஸ் இஸ் த கேஸ் வேர் ஸ்விங் ட்ரேடர்ஸ், எஸ்பெஷலி ரீட்டெய்லர்ஸ், யூ கேனாட் கேரி பொசிஷன்ஸ் ஓவர் நைட் வித் கான்ஃபிடென்ஸ். ஸ்விங் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் பண்ண முடியாது. இன்கேஸ் திஸ் வாஸ் இம்பல்ஸ் 1 2 3 4 5 இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். பட் this is not an impulse. This is a diagonal type pattern, 3-leg pattern in wave 5. Wave 5 na wave 5 அதுக்கப்புறம் wave 5 is the last move. கரெக்ஷனுக்கு பிஃபோர் லாஸ்ட் மூவ் இது ரேலியோட மினிமம் ரிக்வயர்மெண்ட் ஆல்சோ கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எனி டைம் இது வந்து கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ ஸ்விங் பொசிஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் சொன்னேன், நெக்ஸ்ட் 1 month 1.5 month நான் வந்து இன்ட்ராடே தான் பார்க்க போகிறேன். ஃபார் இண்டெக்ஸில் இன்ட்ராடே தான் பார்க்க போகிறேன். ஏன்னா இது வந்து டிப் வந்தால் ஐ ட்ரை டு கேப்சர். எனக்கு எப்படி சைக்காலஜி சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி மூவ் மேலே வருதுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சடனாக கீழே ஃபால் ஆச்சுன்னா ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஐ கேனாட் கேரி ஸ்விங் பொசிஷன்ஸ், தட் இஸ் கேரண்டி. அதனால் இண்டெக்ஸில் ஐ வில் பிளான் யோர் இன்ட்ராடே தான். சிம்பிள் அஸ் தட். இண்டெக்ஸ் இன்ட்ராடே using your breakfast indicator. Right, so breakfast indicator advanced concepts எல்லாம் இன்னைக்கு வந்து 28 June மந்த்லி டிஸ்கவுண்ட் டேட். ஸோ யாரெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, அது வந்து இன்னைக்கு பிஃபோர் எண்ட் ஆஃப் டே ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. காண்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டரோட கைடு வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தனியாக இருக்குது, குளோபல் மார்க்கெட்டுக்கு தனியாக இருக்குது. நவ் we got the idea. நான் வந்து இன்ட்ராடே தான் பண்ணணும். இன்ட்ராடே பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் ஆர் எனி திங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, எனி திங் யூ கேன் டூ. பட் இப்படி தான் பண்ணணும்னா இந்த வேவ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இன் திஸ் வேவ் எனி டைம் 70% ஃபுல் ரேஞ்ச் கேன் கம் பேக் எனி டைம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நான் இப்போ தான் காட்டேன். ஹை
இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஹையில் கிட்டத்தட்ட இந்த மூவ் வரும் முன்னாடி இஃப் யூ நோ தட் திஸ் இஸ் த டாப் ஆர் எனி திங் அந்த டைமில் வி ஹேட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டாப் அண்ட் நான் வந்து அந்த டைமில் எக்ஸாக்ட் இந்த பாயிண்டில் ட்வீட் பண்ணியிருக்கேன். பட் பாயிண்ட் ஹியர் இஸ் தட் திஸ் வில் ஃபுல்லி ரீட்ரேஸ் மினிமம் 75%. புரியுதுங்களா? மினிமம் 75% ரீட்ரேஸ் ஆகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகணும், பட் மினிமம் நான் சொல்கிறேன் 25% ரீட்ரேஸ் ஆகலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ கொஸ்டின் ஹியர் இஸ், இப்போ வந்து இந்த மூவ் வந்து 24,500லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நியர்லி 24,500லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மினிமம் எவ்வளோ தூரம் போனால் 26,600 போனாலும் தாண்டி போனாலும் மினிமம் 75% திரும்பி வரணும். அண்டர்ஸ்டுட்? தட் ஷுட் பி கிளியர். சப்போஸ் இது வந்து உடனே இங்கிலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு, நாளைக்குலேருந்து பேரிஷ் மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா worst case scenario is minimum 24,500. This is the same reason why I told you house of cards ஓட எக்ஸாம்பிள் நான் டெலிகிராம் குரூப்பில் சொன்னேன். சும்மா ஒரு ஸ்மால் பேட் நியூஸ் வந்தாலும் இட் கேன் கொலாப்ஸ் கம்ப்ளீட்லி டில் 24,500. இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்விங் பொசிஷன்ஸ் பற்றி இட் வில் பி வெரி டேஞ்சரஸ் டு திங்க் அபவுட். ரைட்? ஸோ டவுன் மூவ் வந்தாலும் பெட்டர் பிளான் ஃபார் இன்ட்ராடே, அப் மூவ் வந்தாலும் பெட்டர் பிளான் ஃபார் இன்ட்ராடே டில் யூ ஹேவ் மோர் கிளாரிட்டி. இந்த இவே வரைக்கும், இந்த இவே வரைக்கும் கிளாரிட்டி இருந்தால் வெரி சிம்பிள். அப் மூவ் நான் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் சம் மணி. டவுன் மூவ் வந்தாலும் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் சம் மணி. ஸோ ஐ ஹவ் டு ஃபாலோ ஒன் சிஸ்டமேட்டிக் செட்டப். சிஸ்டமேட்டிக் செட்டப் எனக்கு தேவை. நான் வந்து டைரெக்ஷன் எங்கே வரப்போகுது, நாளைக்கு ஏஞ்சிட்டு எனக்கு ஐ ஷுட் நாட் ஹாவ் எனி இஷ்யூஸ். நாளைக்கு வந்து சப்போஸ் வீக்கெண்டில் ஏதாச்சும் நியூஸ் வந்தது, நான் வந்து ஏற்கனவே ராங் சைடில் இருக்கேன், அது வந்து இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் பி பீஸ்ஃபுல். பிகாஸ் இந்த மூவுக்கு அப்புறம் வரப்போத டைம் வந்து இன்னும் மோசம். திஸ் கரெக்ஷன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் த கரெக்ஷன் இஸ் ஈவன் மோர் மோசம். That will be even more frustrating. This correction, when it finishes, it will complete, give us a big rally in the market. But right now, point here is that systematic system da follow பண்ணோம் கிட்டத்தட்ட at least 1 month at least. Systematic system you don't have, you can build it, study it, option selling பண்ணுங்க, systematic பண்ணுங்க, buying பண்ணுங்க, systematic பண்ணுங்க. Again, I'm not encouraging you to trade in the market. I'm telling you how to think, because this move is different scenario. Wave 5, it is best to stick to a systematic system, especially in the time swing la. My own plan is to avoid complete swing trading. All right, so this is all for index. Now simple logic I'll tell you. Friday, Thursday, Wednesday, Thursday, what is this chart? Now first question, what is this chart? This chart is volume oda footprint chart. So suppose நீங்க வந்து மொபைல் ஃபோனில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு கிளியர் இருக்காது. ஆல்ரைட், ரொம்ப ஸ்மால் நம்பர்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு கிளியர் இருக்காது. I'll just zoom in and show you. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக I'll try to explain this to you. ஸோ யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, திஸ் இஸ் ஒன் ஸ்மால் போனஸ் லெக்சர். I'll tell you. நான் யூஸ்வலாக இப்படி இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் சிம்பிள் ரீசன்ஸ், என்னோட ப்ரைவேட் ரிசர்ச். ஆல்ரைட், டேக் திஸ் கேண்டில். திஸ் இஸ் வால்யூம் ஃபுட்பிரிண்ட் சார்ட். இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ப்ரைஸ் கேண்டில். ஆல்ரைட், ப்ரைஸ் கேண்டில் நடுவில் இருக்குது, சைடில் நம்பர்ஸ் இருக்குது. அகைன் மொபைல் ஃபோனில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கிளியராக தெரியாது. நம்பர்ஸ்க்கான நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலாக, பட் சொல்கிறேன் ஜஸ்ட் இன்கேஸ். ஸோ இந்த கேண்டிலுக்கு ரைட் சைடில் பை சைடு ஃபிகர்ஸ் இருக்குது, செல் சைடு ஃபிகர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. கிளியர்? தட்ஸ் ஆல். இந்த அளவுக்கு தேவையில்லை. தட் இஸ் ஆல் வி நீட் டு நோ. நோ வை எம் ஐ ஷோயிங் திஸ் சார்ட்? ரீசன் இஸ் ரீசெண்ட் மூமெண்ட்டும் ரைட் சைடில், நம்ம ரைட் சைட் சார்ட் இப்போ கேண்டில்ஸ்டிக் நார்மல் சார்ட் 25,000லேருந்து ரீசெண்டாக ஐ ஹவ் பீன் ஷேரிங் கண்டினியூஸ்லி நம்ம டெலிகிராம் குரூப்பில். ப்ரைஸ் மேலே போகுது, சைட்வேஸ் போகுது, இங்கே மேலே போகுது. நான் ஒரு சில எடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் மெயின் ஏரியாஸ். இங்கே ப்ரைஸ் வந்து மொமெண்டம் வந்திருக்கு, இந்த ஏரியாவில் மொமெண்டம் வந்திருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் வாட் ஹஸ் ஹேப்பன் ஹியர் இஸ் தேர் இஸ் அப்சைட் மொமெண்டம் இன் த மார்க்கெட், பட் ஆக்டிவிட்டி வந்து நெட் செல்லிங் ஆயிருக்கு இந்த மூவ்மெண்ட்டில். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஸ்லோலி. அகெயின் திஸ் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் மெத்தட், காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட், பட் நான் வந்து ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
This is especially for யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு கொஞ்சம் போனஸாக நான் வந்து தாட் இட் will be very interesting for you to understand this. ஸோ வாட் ஐம் கோன் டு இஸ் லெஃப்ட் சைடில் நான் வந்து இந்த வால்யூம் சார்ட் வைக்க போகிறேன். இந்த ரைட் சைடில் நான் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் வைக்க போகிறேன். we will start from 25,500 level. First box. In the first box. All right. Done. In the first box, பார்த்தீங்கன்னா market has rallied. Same thing. Market has rallied. இந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா green color candles இருக்கு. green color candlesல net selling pressure ஆயிருக்கு. ஸோ இந்த ரைட் சைட் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹஸ் மூவ்ட் அப், நெட் செல்லிங் ஆயிருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டுட். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஆப்ரேட்டரோட ட்ராப் ஆக்டிவிட்டி லெக்சர், ஆப்ரேட்டர் ட்ராப்ஸ் லெக்சர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் வந்து என்ன சொல்கிறேன், டெல்டா பற்றி, இதெல்லாம் ப்ரெஷர்ஸ் பற்றி நான் வந்து எப்படி ஆகும் மார்க்கெட்டில், எங்கே இந்த அளவுக்கு வந்து ரீட்ரேஸ் ஆகும்ன்ட்டு ஐ திங்க் இட் ஷுட் பி வெரி கிளியர் ஃபார் யூ. பட் வாட் ஹஸ் ஹேப்பன் வாஸ் மார்க்கெட் ஃபெயில்டு டு ரீட்ரேஸ், இட் கண்டினியூஸ்லி வெண்ட் ஹையர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சைட்வேஸ் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த சைட்வேஸ் பாக்ஸ் இது பற்றி நம்ம கொண்டு டிஸ்கஸ். நம்ம சைட்வேஸ் பாக்ஸ் நான் வந்து லெஃப்ட் சைட் வால்யூம் ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் க்ரீன் கலர் கேண்டல், ரெட் 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 ரெட். ஸோ நெட்டு வந்து பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ப்ரைஸ் இஸ் டெல்லிங் அஸ் திஸ் இஸ் பை ஆக்டிவிட்டி, பட் வால்யூம் இஸ் டெல்லிங் அஸ் some major selling activity has happened. Okay, next boxல இந்த மேலே இருக்குது ஷார்ப் ப்ரைஸ் வந்திருக்கீங்க இந்த ஏரியாவில். let me show you what happened here. Same thing has happened. ஷார்ப் ப்ரைஸ் கேண்டில், this is net selling activity வந்திருக்கு. ஷார்ப் ப்ரைஸில் நெட் செல்லிங் ஆக்டிவிட்டி வந்திருக்கு. ஸோ லாஜிக் என்ன இப்போ? Now the last box also show. Last box இன்னும் மோசம். லாஸ்ட் பாக்ஸ் வந்து இன்னும் மோசம். கண்டினியூஸாக மேலே போகுது ஒரே லைனில் மார்க்கெட். ஆனால் எல்லா கேண்டில்ஸில் ஹெவி செல்லிங் ஆக்டிவிட்டி வந்திருக்கு. ஆல்ரைட், நவ் லெட் மீ எக்ஸ்பிளைன் த லாஜிக் பிஹைண்ட் திஸ். சிம்பிள், ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். எப்படி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன் ஒன் ஷாட் இட் செல்ஃப், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். நவ் there is June month, July month futures contract. all right, June month இருக்கு, July month இருக்கு. இப்போ நம்ம வந்து ஜூன் மந்த் எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி கிட்ட இருக்கும். this is Wednesday, this is Thursday. all right, monthly expiry இன்னைக்கு தான், Thursday. so what is actually happening? What is actually happening now? From the level of 13th June, 13 June எங்கே இருக்குது? பாட்டம். ஓகே, 13 June பாட்டம் எங்கே இருக்குது? இந்த ஏரியாவில். ஃப்ரம் ஹியர் நான் வந்து ஆப்ரேட்டர்னா நான் வந்து ஹெவி புல்லிஷ் பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் ஸ்டார்டிங்கில் நான் வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு, 2 ஆப்ரேட்டருக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் தெம் யாரோ ஒன் வந்து கிவ் அப் பண்ணணும். ஸோ இந்த கேப் அப்னால மேலே இருக்குது பேரிஷ் ஆப்ரேட்டர் கிவ் அப் பண்ணிட்டான். ஓகே, டன். இப்போ இருக்குது யார்? புல்லிஷ் ஆப்ரேட்டர் தான். ஆல்ரைட், ஹீ ஹேஸ் ஃபுல் புல்லிஷ் பொசிஷன்ஸ் ஃப்ரம் June 13th பாட்டம்லேருந்து கண்டினியூஸாக ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கு. சிம்பிள் அஸ் தட். இப்போ லெட்ஸ் கோ பேக் டவுன் டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். இப்போ வி ஹாவ் திஸ் ஜூலை மந்த், ஜூன் மந்த். நான் ஹெவி குவான்டிட்டியில் ஜூன் மந்த் எக்ஸ்பைரி புல்லிஷ் பொசிஷன் வச்சுருக்கேன் ஃபியூச்சர்ஸில். நான் வந்து புக் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ? ஐ எம் கோயிங் டு எக்ஸிட். ஆப்வியஸாக நான் வந்து ஜூன் மந்த்க்கு முன்னாடி நான் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ரோல் ஓவர். இதெல்லாம் பண்ணுறது எனக்கு தேவையில்லை. ஐ வாண்ட் டு புக் சம் ப்ராஃபிட். ரோல் ஓவர் இருக்கலாம், பட் மை கொஷன் இஸ் ஐ வாண்ட் டு புக் ப்ராஃபிட். இவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரே ஷாட்டில் பண்ண முடியாது. பண்ணால் கிராஷ் ஆகிடும் மார்க்கெட், ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிடும் மார்க்கெட். நான் வந்து மெதுவாக பண்ணணும். ஆல்ரைட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். நான் வந்து மெதுவாக, வண்டியில், கார், பைக், எனிதிங், நீ வந்து பிரேக் பண்ணும்போது, சிக்னல் வரும்போது பிரேக் பண்ணும்போது டைரெக்டாக ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் பிரேக் போட மாட்டீங்க. மெதுவாக ஸ்லோவாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி என்ன பண்ணுவீங்க? லைட்டாக பிரேக் போடுவீங்க,
கொஞ்சம் திரும்பி லைட்டாக பிரேக் அகைன் ஸ்லோவாக. ஸோ பை த டைம் சிக்னல் வரப்போது இல்லை நீங்கள் வந்து இந்த முன்னாடி வண்டி இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்லோவாக யூ ஸ்டாப். சேம் திங் ஹியர் ஆல்சோ. பிஃபோர் ஃபைனல் எக்ஸ்பைரி டே க்ளோசிங்க்கு முன்னாடி மெதுவாக ஸ்லோவாக செல் பண்ணியிருக்கான். ஆல்ரைட், செல் பண்ணிருந்தா மார்க்கெட் கீழே வந்துடணும்ல. வை இஸ் இட் ரைசிங்? நவ் ஹியர் இஸ் த கேம் ஆஃப் மேனிப்புலேஷன். இதுதான் இப்போ மேனிப்புலேஷன். ப்ரைஸ் இஸ் கோயிங் அப். ஓகே, ப்ரைஸ் மேலே போகுது. சிம்பிள். இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் மந்த் வந்து கான்ட்ராக்ட் செல் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்ஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து செல்லிங் சைடில் இருக்காங்க இன் ஜூன் மந்த். பட் ஜூலை மந்தோட கான்ட்ராக்ட்ஸ் வந்து டபுளாக பை பண்ணிருக்காங்க ஆர் மோர் குவான்டிட்டி. பிகாஸ் இந்த செல்லிங் ப்ரெஷர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஜூலை மந்த் நெக்ஸ்ட் மந்தோட ஃபியூச்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரியும் ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து ஜூனை கொஞ்சம் புக் பண்ணால் மார்க்கெட் உந்துடும். அதனால் நான் வந்து ஜூலை கொஞ்சம் பை பண்ணுறேன், மேலே போகும் மார்க்கெட். கொஷின் இஸ் சார், எதுக்கு இப்போ ஜூலை ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் பை பண்ணாமல் எதுக்கு மேலே போகணும்? ரீசெண்ட் நான் இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எப்படி ஆகணும்னா ஸ்டாக், அண்டர்லைங் ஸ்டாக், சம்திங் எக்கனாமிக்ஸ் இல்லை குட் டேட்டானால இதனால் எக்கனாமிக் அவுட்லுக் நல்லா இருக்கும், கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், அதனால ஸ்டாக்ஸ், குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும், அதனால இண்டெக்ஸ் மூவ் ஆகும், ஃபைனலாக உங்கள் எஃப்என்ஓ மூவ் ஆகும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகும். ஆனால் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் மார்க்கெட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு யாரும் வந்து பெரிய பொசிஷன் வந்து எஃப்என்ஓவில் க்ரியேட் பண்ணுறாங்க, அதனால இண்டெக்ஸ் மூவ் ஆகுது. இந்த இண்டெக்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஸ்டாக் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த கேஸ் ரைட் நவ். யூ அண்டர்ஸ்டுட் திஸ் நவ். இப்போ ஜூலை மந்த் நான் வந்து வாங்குகிறேன், கரெக்ட். எனக்கு வந்து ஜூன் மந்தோட ப்ராஃபிட் வந்து ஹையஸ்ட் இருக்கணும், ஹை ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஸோ பேசிக்லி மேலே எவ்வளோ மேலே நான் வந்து செல் பண்ணால் அவ்வளோ நல்லது எனக்கு, எவ்வளோ ஹைலெஸ் போயிட்டு செல் பண்ணால் அவ்வளோ நல்லது எனக்கு. ஸோ நான் வந்து இந்த பாயிண்ட், என்னோட ஜூலை மந்த் என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்குது. மேலே போக போக நான் வந்து ஜூன் மந்தோட இது செல் பண்ணுறேன், மெதுவாக செல் பண்ணுறேன். அகெயின் ஜூலை என்ட்ரி பண்ணுறேன், ஜூலை இங்கேயும் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஐ எம் என்ட்ரிங் அட் லோஸ், ஸ்விங் லோஸ், ஐ எம் செல்லிங் ஆன் டாப். நான் வந்து சைமல்டேனியஸில் என்டர் பண்ணும்போது நான் வந்து ஜூன் மந்தோட இது கான்ட்ராக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறேன். ஸோ ஜூன் மந்த் எனக்கு ப்ராஃபிட்டில் வருது, பிகாஸ் நான் வந்து ஹையில் சென்ட் பண்ணுறேன். ஜூலை மந்தோட பொசிஷன்ஸ் ஏற்கனவே ப்ராஃபிட்டில் இருக்குது லைட்டாக. ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பையிங் ஃப்ரம் தி ஸ்விங் லோ. வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், நான் முன்னாடி 13 ஜூன்லேருந்து இருக்குது கொஞ்சம் ஜூலை கான்ட்ராக்ட்ஸ், ஆனால் இப்போ இன்னும் அதிகம் இருக்குது. ஸோ நெட் பொசிஷன் ஏற்கனவே எனக்கு வந்து ஜூலையில் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்குது. இதுதான் கேம். திஸ் இஸ் நத்திங் மோர் தேன் கான்ட்ராக்ட் ஸ்விட்சிங். நம்ம ஆப்ரேட்டர்ஸோட கேம். தேர் இஸ் நோ ஃபண்டமெண்டல், தேர் இஸ் நோ பிக் டேட்டா, இது பின்னாடி எஃப்ஐஐ டிஐ ஆல் தட் வேஸ்ட் டாக்ஸ் எல்லாம் தேவையில்லை. இதுதான் ஆகுது. திஸ் இஸ் த மெக்கானிக்ஸ் பிஹைண்ட் மார்க்கெட் மொமெண்டம். மெக்கானிக்ஸ், buying and selling actual, that's all. This is all guys, this is what I want to explain to you. This is not எப்படி சொல்லலாம் ஒரே நாளில் புரிஞ்சுக்கணுன்ற கான்செப்ட் இல்லை. த்ரூ அவுட் ப்ராக்டிஸ் தான் இப்படி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஃப் யூ see it so many times. நான் இது நிறைய பார்த்துருக்கேன், அதனால் சொல்லிடுறேன். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ திஸ் டைரெக்டாக. அகெயின் திஸ் இஸ் மை ஒப்பீனியன், யூ கேன் ஆல்சோ டூ யுவர் ஓன் ரிசர்ச். நவ் அகெயின் குவிக் ரிமைண்டர், இன்னைக்கு வந்து 28th June இஸ் த discount day, monthly discount day for advanced concepts and your breakfast indicator. Links I'll put in the description box. Have a look at it. Keep in mind that next month onwards it's going to be a little more difficult to determine price action. You'll see fast swing over market la. Adanal you will need to keep tight SL kandipa vekka no next month la very tight. If you make mistake, no issues, you will survive பண்ணுவீங்க. next 1 month கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்எல்ஸ் டைட்டாக வைக்கணும். there is no other choice. Thank you guys, I'll see you in the next video. Till then, take care and be safe.